நீ delete பண்ணிடுவ, அது delete ஆகாது. அந்த மூஞ்சி வச்சுட்டு யார் என்ன பண்றாங்கன்னு உனக்கு என்ன தெரியும்? என்னால எடுத்துற முடியாது. நீ இதுல delete பண்ணாலும் என்னால அப்படி எடுத்துற முடியும். உன் போட்டோவை எங்க இருந்து எடுக்கணுமோ அங்க எடுத்துற முடியும். It is not safe, my dear child. இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன், இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவை திரும்பவும் சொல்லுகிறேன், பயன்பட்டு போகாதே. பயன்படுத்து. நான் இது பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு காட்சி எனக்கு வருது, எனக்குள் சில வெளிச்சங்களை அது தந்தது, நான் அப்படியே உனக்கு கடத்திட்டு போறேன். புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். நான் பகுத்தறிவாதி, எனக்கு பகுத்து அறிதல் பிடிக்கும். உனக்கு பிடிக்கலன்னா என்னுடைய பேச்சை நீ ஒண்ணுமே செய்யாத, ஜஸ்ட் கடந்து போயிடு. பிடிச்சதுன்னா அது ஆராய்ச்சி செய். நான் ஒன்னு சொல்லட்டுமா, நீ என்ன வேணாலும் போய்க்கோ. நாங்க கதவி மூடி வச்சிருக்கோம்ல, அது ஏன் மூடி வச்சிருக்கோம்னா உள்ள போய் நீ அடிமை ஆயிடக்கூடாதுங்கிறதுனால மூடி வச்சிருக்கோம். அதுக்குள்ள திறந்து உள்ள போகிறதுக்கு பாஞ்சி போனா அந்த கதவில் இருந்து வெளியில் வர முடியாதபடிக்கு நீ சிக்கிக்கொள்வாய் என்பதற்காக, அது நீ அடிமைப்படக்கூடாது என்பதற்காக மூடி வைத்த கதவே தவிர உன் சுதந்திரத்திற்கான கதவு அது அல்ல. உன் சுதந்திரத்திற்கான கதவு இதோ இந்த கல்லூரி திறந்து வைத்திருக்கிறது. உன் வகுப்பறை தான் உன் சுதந்திரத்திற்கான கதவு, உன் கல்லூரி தான் உன் சுதந்திரத்திற்கான கதவு. அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே போ. பல நேரங்களில் நீ செய்யக்கூடிய பிழை என்ன தெரியுமா? மலை தடுக்கி யாரும் விழுவதில்லை குழந்தைகளே, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறோம். ஐயோ, அவன் சிரிக்கிறத பாரு, என் மனசே போய் அங்க ஒட்டிக்குச்சு. ஓகே, சோ வாட்? 22, 23 வயசு வரைக்கும் தள்ளி போடு, அந்த சிரிப்பு எங்க போகுது? அங்கதானே இருக்கு. இப்ப போய் எந்த டிசிஷனும் எடுத்துறாத. பல நேரங்களில் நாம் உலகத்திலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உடல் இன்பம் தான், போதை இன்பம் தான், லவ், காதல், இதுதான் பாலியல் ரீதியான. சரி, அதுதான் இன்பம் அப்படின்னா இந்த உலகம் சந்தோஷமா இருக்குமே. காதலித்தவர்கள் ஏன் டிவோர்ஸ்க்காக நிக்கிறாங்க 5 வருஷத்துல? உன்னுடைய காலம் எப்ப தெரியுமா முடிஞ்சு போது? எல்லாரும் எக்ஸைட்டடா எப்ப தெரியுமா இருப்பாங்க? கல்யாணம் ஆற வரைக்கும் தான் எக்ஸைட்டடா இருப்பாங்க. கல்யாணத்தை ஆனதுக்கு அப்புறமா உன்னுடைய ஃபீஸ் கட்டுறது, உன்னுடைய சம்பளம் கட்டுறது, உன்னுடைய வீட்டு வாடகை கட்டுறது, உன் பால் கணக்கு, உன் மருத்துவ கணக்கு எல்லாம் உன் தலையில. அதுல தாங்க முடியாம தான் 2-3 வருஷத்துல வெளியில நிக்கிறது. உலகத்திலேயே கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா நம்ம அம்மா அப்பா தான் சந்தோஷமா இருக்கணும். அதுங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு சாவுதுங்க? இன்னொரு விஷயமும் சொல்றேன். வாழ்க்கை என்பது உன்னை நீயே நிறுத்திக் கொள்வதற்காக 25 ஆண்டுகள் நீ அதற்கு கொடுக்கிற நாள் தான் இதோ இங்க இருக்கக்கூடிய முதல் நாள். இதுல தவறு செஞ்சிராத. எது வந்தாலும் தள்ளி போடு. எக்ஸாமினேஷன், கிளாஸ் ஒர்க், கிளாஸ்ல இருக்கக்கூடிய அட்டெண்டன்ஸ், இத ஒருபோதும் தள்ளி போடாத. இந்த உலகத்துல நான் நிறைய பிரைசஸ் வாங்கி இருக்கேன். 532 பிரைசஸ். 532 பிரைசஸ் இல்ல நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம். UGC and PhD முடிச்சேன், அதுலதான் வேலை கிடைச்சது. எனக்குன்னு டெஸ்டினேஷன் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு, எனக்குன்னு ஒரு வெறி ஓட்டம் இருக்கிறது. நான் PT டீச்சரா தான் என்னுடைய லைஃப் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் ஒரு டைரக்டரா உங்கள் முன்னால் நிற்கிறேன். சாதாரணமான பயணம் இல்லை. உனக்கும் அது சாதாரணமாக கிடைக்காது. நீ உழைக்க வேண்டும். நீ கனவுகளை விதையாக போட்டு விதைக்க அனுமதிக்க வேண்டும். விதை உள்ள போச்சுன்னா சும்மா இருக்காது குழந்தை, வெடிச்சு சிதறும். அதற்குள்ளிருந்து ஒரு விஷயத்தை முளைச்சி வரும். அந்த விதை அனுபவிக்கக்கூடிய வேதனையை அனுபவிக்காமல் வாழ்க்கையில் நீ சில கட்டங்களை பார்க்கவே முடியாது. எவ்ரிதிங் இஸ் நாட் கேக் வாக். அந்த உலகத்தை நீ சந்திக்க வேண்டும் என்றால் இங்க ஏன் தெரியுமா பிளேஸ்மெண்ட் 100% இல்ல? இவங்க குவாலிட்டியான ஆட்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? கிடையாது. குவாலிட்டியான படிப்பை கொடுக்கறாங்க காலேஜ்ல. ஆட்டிடியூட் ஆஃப் த சில்ட்ரன். அசஸ்மெண்ட் வரைக்கும் வரும் மேடம், இன்டர்வியூ வரைக்கும் நிக்காது. என் பஸ் போயிடும். ஏங்க 4 மணிக்கு கம்பெனி இன்டர்வியூ சொல்லி, இங்க பிளேஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்கீங்களா? இருக்கீங்களா சார்? சார் எனக்கு இன்டர்வியூனாலே பயம் சார், இன்னொரு கம்பெனியில் பார்த்துக்கலாம் சார், நான் இன்னொரு எக்ஸாம். இப்போ 30 பேரில் 4 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. 6 o'clock வரைக்கும் இருக்கும். அம்மா அப்பாட்ட ஃபோன் பண்ணி கொடுப்பேன், நான் பேசுகிறேன். இல்லை சார், அது போகணும் சார். நான் அதை விட என்ன முக்கியம்?
பயமா இருக்கு சார் இந்த குழந்தைகளை பார்க்க. என் பையனுக்காக நான் நேற்று போறேங்க சென்னைக்கு. பையன்கிட்ட சொல்றேன், தம்பி வாப்பா, உனக்கு வந்து டைலர் கிட்ட போகணும்னு சொன்னியே, எனக்கு நான் சண்டே மட்டும்தான் அம்மா ஃப்ரீ, நீயும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட, வா நான் உனக்கு டெய்லர் கடை கூட்டிட்டு போயிட்டு வரேன்னா. 2 மணிக்கு நான் மேட்ச் வச்சிருக்கிறேன். ஏன் மேட்சை தள்ளி போடலாம்யா, அம்மா அங்கிருந்து வந்திருக்கேன்யா. சாட்டர்டே வேணாலும் மாத்திக்கிறீங்களா? சாட்டர்டே வர நெகோசியேஷன். சாட்டர்டே போனேன், 2 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க. உடனே சொல்றோம், ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க, நான் மேட்சை கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டா மேட்ச் கேன்சல் பண்ற, அம்மாவுக்காக பண்ண மாட்டியா? பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? அம்மா புளிசோறு ஹோம்மேட். வெளியில இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் காட்டுகின்ற அக்கறை வீட்டில் காட்டுங்கள். நான் ஒரு அம்மாவா நான் சொல்றேன், இந்த உலகத்திலே நான் சொல்றேன், குழந்தை நீ மனசுல எழுதி வச்சுட்டு போய், என்ன நீ நினைக்கிறியோ தெரியாது, உன் வாழ்க்கையில் 2 பேர் தான் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். 1 உன் பெற்றோர், 2 இந்த ஆசிரியர்கள். 2 பேர் தான். ஒரு ஆசிரியரா நான் சொல்லவா, அம்மா அப்பாவிட மேலையா சொல்றேன். என் குழந்தை ஜெயிக்கிறத விட, நான் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்றேன், என் குழந்தை ஜெயிக்கிறத விட என் கிளாஸ்ல படிக்கிற குழந்தை ஜெயிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இது என்னுடைய ஆட்டிடியூட் மட்டும் இல்ல, எல்லா டீச்சர்ஸுடைய ஆட்டிடியூடும் இதுதான். ஆசிரியர்களை மரியாதை செய்யுங்கள், வகுப்பறையை மரியாதை செய்யுங்கள், இந்த வாழ்க்கையை மரியாதை செய்யுங்கள். மிக முக்கியமான ஒரு கருத்து இப்ப நான் சொல்ல போறேன். லைஃப் உனக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை சில டைம்ல நீ மிஸ் பண்ணலாம். எல்லாத்துலயும் ஜெயிச்சிட முடியாது. நான் 1500 காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு தான் 582 பிரைஸ் வாங்கினேன். அதுலயும் 60 தான் வந்து பேச்சு போட்டி, மற்றதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கலை தான். ஆனா நான் ஏன் ஸ்போர்ட்ஸா போகல? நான் ஸ்போர்ட்ஸ்க்கு ஏன் போகல? எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஸ்போர்ட்ஸ். நான் வந்து டெல்லியில ஆர்டி பரேட் வரைக்கும் போயிட்டு வந்தேனே. எனக்கு நான் ஏன் ஸ்போர்ட்ஸ்ல போக கூடாது? நான் ராணுவத்துல தான் போகணும்னு நினைச்சேன், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போகணும்னு நினைச்சேன், நான் ஏன் போகல? நான் ஏன் லிட்ரேச்சருக்கு வந்தேன்? நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆழ் மனசில் நீ எதை மிக மிக ஆழமாக நேசிக்கிறாயோ அதை இந்த பிரபஞ்சம் உனக்கு தரும். உன் தேவை வேறு, உன் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டிசைர் அது வேற. அந்த டிசைர் என்னங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோ. மனிதர்களின் மீது மட்டும் அதை வச்சிராத, வந்துரும். ஆமா, இலக்குகளின் மீது வை. நான் இன்னும் ஒரு மனசால சொல்றேன் சார், எந்த பிரிப்பரேஷனும் இல்லாம சொல்றேன். இந்த குழந்தைகள் இருக்கிறீங்கல்ல, பிகாம், லிட்ரேச்சர், மற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க தான் குழந்தைகளை இந்த நேஷனல் பில்டர்ஸ். இந்த நாட்டை வடிவமைக்க போவது நீங்கள் தான். இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி கிடையாது, உன்னால் தான் முடியும் என்பதனை நினைத்துக்கொள். ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்றேன். 2009 கரெக்டா சொன்னா ஜெர்மன்ல பெர்லின் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆகஸ்ட் 16. நீ வேணா போய் கூகுள்ல பாத்துக்க. ஹுசேன் போல்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வரான் 2009. அவன் அந்த சாம்பியன்ஷிப்க்கு பார்ட்டிசிபேஷனுக்கு வரான். நான் ரொம்ப கூர்மையா இந்த வெற்றியாளர்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் ரொம்ப கூர்மையா கவனிச்சிட்டு இருக்கிறது இந்த டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைவர் யாருப்பா? எலான் மஸ்க். வெரி குட். அவர் மீது கொஞ்சம் கவனம் போய்கிட்டு இருக்கு எனக்கு. யாரப்பா நீ? நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சொல்றேன், யாருமே குப்பை கிடையாது, யாருமே குப்பை கிடையாது. எல்லார்கிட்டயும் ஒரு திறமை இருக்கு. இண்டிவிஜுவலுக்கான அந்த திறமையோட நீ வந்து என்னுடைய பேச்சை உள்வாங்கிக்கோ.